ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு எவனும் அந்த சிதம்பரம் குடும்பத்துல பொண்ணு கேட்டு வந்து நிக்கவே. பாத்தீங்களா இந்த நாடகத்துல எல்லாம் என்னமா திட்டம் போடுறாங்கன்னு. ஆனா ரங்கநாயகியம்மா நீங்க இவங்க எல்லாத்தையும் மிஞ்சிட்டீங்க. உங்க திட்டம் மட்டும் இந்த சீரியல் கதை எழுதுறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, அப்படியே ஒரு மாசத்துக்கு கதையா எழுதி தள்ளிடுவாங்க பாத்துக்கோங்க. அப்படிங்கிறீங்க? திவ்யா, நீ மேல போ, நான் பாட்டிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வரேன். சரி டாடி. ஐயோ, டாடி இப்போ உள்ள போனா ரங்கநாயகி பாட்டி இருக்க விஷயம் தெரிஞ்சு பிளான் மொத்தமும் சொதப்பிருமே. டாடி. என்ன திவ்யா? எதுக்கு வந்து வராம பாட்டியை பார்க்க போற? அதான் உனக்கு சமைச்சு கூட கொடுக்கல, அதுகிட்ட உனக்கு என்ன பேச்சு? நீ என் கூட மேல வா, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். ரங்கநாயகியம்மா நீங்க டிவி பாத்துட்டே இருங்க, நான் இந்த கப் எடுத்துட்டு போய் அங்க வச்சுட்டு வந்துடுறேன். இங்க வா டாடி. ஆமா, நீ ஏன் என்ன பார்த்ததும் திருத்திருன்னு முழிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் எப்ப போலதான் பாக்குறேன். பாரு, நல்லா பாரு. ஆமா, கையில என்ன 2 கப்பு? ஆமா, 2 கப்பு. நம்ம வீட்டுக்கு விருந்தாளி யாராச்சும் வந்திருக்காங்களா? என்னமா அமைதியா இருக்க? யார் வந்திருக்கா? ஏய், நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா? அப்படி யாரா இங்க வந்திருக்காங்க? நம்மளுக்கு தான் சொந்தம்னு யாருமே இல்லையே. அதான் இருந்தவங்களே நீ விலைக்கு வச்சிட்டியே, அப்புறம் யாரா விருந்தாளியும் நம்ம வீட்டுக்கு வர போறா? அப்படியெல்லாம் யாரும் வரல. அப்புறம் எதுக்கு 2 கப் கையில இருக்கு? 2 கப் இல்ல, எனக்கு தலை வலிச்சுதா, அதான் காபி சாப்பிடலான்னு குடிச்சேன். 1 கப் காஃபி சாப்பிட்டா ஓகே, 2 கப் ஏன் இருக்கு? ஐயோ, போச்சு போச்சு, பாட்டி நல்லா மாட்டிக்கிச்சு. அது ஒண்ணு இல்லடா, ஒத்த தலைவலிக்கு 1 காப்பி குடிக்கலாம், எனக்கு 2 தலைவலி, அதான் 2 காப்பி குடிச்சேன். ஆமா, 2. இப்ப தலைவலி சரியாயிடுச்சா? இப்பதானே தலைவலியா ஆரம்பிச்சிருக்கு. என்ன சரியாகலையா? சரி, நீ உள்ள வா, உன்கிட்ட ஒரு பேச. என்ன விஷயம் இங்கேயே சொல்லுடா. இல்ல, நான் உன்கிட்ட தனியா பேசணும், நீ உள்ள வா. வாடா வாடா, என்ன பாக்கலாம், வாடா சீக்கிரம் வாடா. ஐயோ, கால் வலிக்குது டாடி. டேய்டா, கீழ விழுந்துட்ட பாத்து சும்மா நிக்கிற, வாடா சீக்கிரம் வா. ஐயோ, கால் வலிக்குது டாடி.
ஐயோ புள்ள இப்படி தவிக்கிறாளே கடவுளே நான் என்ன பண்ணுவேன் திவ்யா திவ்யா நோ டேய் வாசு வந்து பாருடா என்னாச்சுன்னு பாரு என்னடி ஆச்சு ஐயோ கடவுளே ஐயோ முடியல டாடி கால் ரொம்ப வலிக்குது சின்ன கலத டிராமாவா ஆரம்பிச்சிருச்சு நம்ம சும்மா விடக்கூடாது ஐயோ கடவுளே நிக்கவே முடியல பாட்டி ரொம்ப கால் வலிக்குது ஐயோ திவ்யா நீ வரும்போது நல்லா தானே இருந்த திடீர்னு என்னாச்சு உனக்கு ஐயோ கால் வலிக்குது டாடி ஏண்டா உன் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுனா அப்படியே துடிச்சு போயிருவேன் அவதான் முடியல கால் வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு இருக்கா நீ என்னடா நின்னுகிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்க இதுதான் நீ உன் மகன் மேல வச்சிருக்கிற பாசமா டாடி டாடி ரொம்ப வலிக்குது டாடி ஐயோ திவ்யா டாடி என்ன மேல தூக்கிட்டு போய் ரூம்ல பெட்ல படுக்கவே டாடி ப்ளீஸ் டாடி டாடி ரொம்ப வலிக்குது டாடி பாட்டி பாட்டி சொல்லுங்க பாட்டி டேய் என்னடா என்னைய பாத்துட்டு நிக்கிற பாவாவ வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கா அவளை வளர்த்த என்னாலயே பாத்துட்டு சும்மா இருக்க முடியல நீ பெத்த அப்ப உன்னால எப்படி நான் சும்மா இருக்க முடியுது டேய் தூக்கிட்டு போடா ஏன்டா இவ்வளவு மெதுவா வர சீக்கிரம் தூக்குடா தூக்கு தூக்கு பாத்து தூக்கு ஐயோ என்னால முடியல சரி திவ்யா திவ்யா அப்படியே எழுந்துரு மெதுவா கடவுளே மெதுவா எழுந்துரு பாத்து தூக்குடா பாத்து 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 ஐயோ கடவுளே பாட்டி வலிக்குது பாட்டி கீழ கீழ போட்றாதடா அவள பாத்து 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 அப்பாடா நம்ம தான் ஒரு பெரிய நடிகைன்னு பார்த்தா என் பேத்தி என்னையே ஓவர்டேக் பண்ணிட்டாளே இவ ஒரு குட்டி சாவித்திரி ஐயோ டே கௌதம் நீ உன் அம்மா வந்ததும் அழுத பொறண்டு பெர்ஃபார்மன்ஸ பின்னிடணும். நீங்க பாட்டிய காணோன்னு வருத்தப்படுறதுல அவங்க மனசு அப்படியே உருகணும். ஆனா ஒண்ணு, அம்மா என்ன ஃபீல் பண்ணாலும் நம்ம இறக்கப்பட்டு உண்மையை மட்டும் உளறிடவே கூடாது. பெரியவங்க நம்மள நம்பி பெரிய பொறுப்பை நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம சரியா பண்ணாதான் நம்ம அம்மா மனசை நம்ம மாத்த முடியும். என்ன சரியா? டன். அத்தை, நாங்க ஸ்கூல்லே எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுன்னு ரிஹர்சல் பார்த்தாச்சு. நாங்க பின்னிடுவோம். உனக்கு தான் நடிக்கவே வராது. சில மாதிரி அப்படியே நிப்ப. அதனால அம்மா வரதுக்குள்ள ஒரு தடவை அழுது காட்டு பாப்போம். திடீர்னு அழ சொன்னா எப்படிடி? எப்படியா? டேய் கௌதம், அழுடா. எனக்கு பாட்டி வேணும். எனக்கு பாட்டி வேணும். நான் பாட்டியை பார்க்கணுமா? போதும் போதும், இப்படி இருக்கணும் பெர்ஃபார்மன்ஸ். சரி சரி, அம்மா வர மாதிரி இருக்கு. நம்ம எல்லாரும் மூஞ்ச தூக்கி சோகமா வச்சுப்போம். சரி சரி, உட்காரு உட்காரு. அம்மா அம்மா, பாட்டி இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அத்தை சொல்றாங்க. என்னம்மா ஆச்சு? அண்ணே, அம்மா எங்க இருக்காங்கன்னு ஏதாவது தெரிஞ்சதா? எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு.